ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து இப்போ தான் ரெடி பண்ணிக்கலாம். அங்கே வந்து ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். பழைய கஞ்சி நேற்று தயிர் ஆட் பண்ண போகிறோம். முன்னாடி போடு ரைஸ் வச்சிடலாம். பீட்ரூட் கூட்டு வச்சுருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து பீட்ரூட் கூட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெடி. அண்ட் ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு மண்டே மார்னிங் அண்ட் இன்னைக்கு வந்து குக்கிங் போயிட்டு இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும், ஏன்னா லஞ்சுக்கு வந்து ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு டைம் ஆகிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. ஸோ ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறேன், அது என்னென்னு காமிக்கிறேன். அண்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறேன் அண்டு லஞ்ச் வந்து எப்படி பேக் பண்ணுறேன், என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ முடிஞ்சது, ஒரு 50% முடிஞ்சிச்சு. அண்டு இந்த பக்கம் பார்த்தோம்னாக்கி ஆம்லேட்டுக்கு இது வச்சுருக்கிறேன். இங்கே வந்து ஆம்லேட்டுக்கு வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுப்பில் ஊற்ற வேண்டியதான். ஸோ ஆம்லேட்டுக்கு பேன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆம்லேட்டை ஊற்றிக்கலாம். இன்றைக்கி வந்து ஆம்லேட் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா பெப்பர் வந்து அதிகமாக போட்டு பண்ணியிருக்கிறேன் உள்ள. இது ஒரு பக்கம் வேகட்டும். அண்ட் அப்படியே அந்த பக்கம் பார்த்தோம்னா நமக்கு பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரைக்கு வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒன்று பண்ண போகிறேன். என்னன்னாக்கி டாப்பிங்ஸ் வந்து கருவேப்பிலையும் ஆனியனும் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஆனியனும் கருவேப்பிலை கொஞ்சம் ஜீரகம் இது இவ்வளோ அது கூட சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து பேக் பண்ணோன்னாக்கி அதோட டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் வந்து வேற லெவலில் இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஆம்லேட் வந்து வெந்துடுச்சு. அந்த ஆம்லேட்டை வந்து கமத்தி போட்டுக்கலாம். ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கு வந்து ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டாப்பிங்ஸ் போட்டு அந்த உள்ளி எல்லாம் ஃப்ரை ஆனதோட அது வந்து எப்படி சூப்பராக இருக்குதுன்னு. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காலையில் பழைய கஞ்சி. நேற்றுக்கே வந்து ரைஸ் வந்து வடித்து வச்சிட்டேன் இதுக்காக. ஸோ அது வந்து பழைய கஞ்சியும் தயிரும் மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போகிறோம். ஸோ இது வந்து இப்போது ஆல்ரெடி நம்ம பழைய கஞ்சி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். ஓகேவா? வெறும் கஞ்சி நல்லா அந்த சாப்பாடை வந்து நல்லா அப்படியே பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இது கூட வெறும் தயிர் மட்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேன். சைட் டிஷ்க்கு வந்து ஊறுகாய் இருக்குது, மேங்கோ ஊறுகாய் இருக்குது, அதுதான். இப்போது அந்த கஞ்சி வந்து ரைஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ நம்ம தேவையான அளவு தயிர் ஆட் பண்ண போகிறோம். தயிர் ஆட் பண்ணிட்டு அதையும் அது கூட நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மிளகாவை வந்து ரெண்டாக பிச்சு அப்படியே இது கூட போட்டு நசுக்கி விட்டுக்க வேண்டியதுதான். கொஞ்சம் காரமாக இருக்கும், அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அண்ட் தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான், பழைய கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வாரத்தில் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி சாப்பிட்றேன் நான். ஆனால் இப்போ 2 வாட்டி 3 வாட்டி சாப்பிட்றது இல்லை. இந்த வாரத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம். பார்க்கலாம் கம்மிங் டேஸில் எத்தனை நாள் சாப்பிட்றேன். ஸோ இவ்வளோ தான். இதை வந்து இனி இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்க வேண்டியதான். கண்ணாடி பவுல். ஓகே, ஃபினிஷ்ட். ஓகே, இப்போ எல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன வைக்கலாம் இதில்? கூட்டு வைக்கலாம்.
பீட்ரூட் கூட்டு வச்சுருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து பீட்ரூட் கூட்டு அண்ட் இது கூடவே நம்ம வந்து ஆம்லேட்டையும் இதில் சைடில் வச்சிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நம்ம ஸ்பெஷல் ஐட்டம் என்னது, இந்த டிஷ்யூ வந்து அப்படியே எடுத்துட்டோம்னா நம்ம மீதி இருந்த ஆயிலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்படியே அப்சர்வ் ஆகிடுச்சு. அதுக்கு தான் டிஷ்யூ வைக்கிறதே மெயினாக. ஸோ உருளைக்கிழங்கு பொரியலை வந்து அப்படியே ஃபஸ்ட்டு மேலே உள்ள லேயரில் தட்டிட்டோம்னா வேலை முடிந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெடி அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி. ஸோ இவ்வளோ தான் இன்னைக்கு ரெசிபி. அண்டு ஐயோ முக்கியமான ஒரு இதை மறந்துட்டேனே, குழம்பு. இது குழம்பு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான ஒரு குழம்பு, வரங்கறி. நாகர்கோவில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நாகர்கோவில் கன்னியாகுமரியில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வரங்கறியோட இது. மாப்பா வந்து சின்னதாக இருக்கும், வரங்கறி வரங்குழம்புன்னு சொல்லுவோம். அண்டு ரொம்பவே ஸ்பெஷல் எங்கள் ஊரில். சின்ன வயசுலலாம் இதை சாப்பிட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன், இந்த அளவுக்கு ஸ்பெஷல். ஓகே, அண்ட் இதோட மூடி எங்கே, அவ்வளோதான். இப்போ தான் லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிருக்கு. ஸோ இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இனி இப்போ பேக்கில் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ காலையில் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு கஞ்சி ரெடி பண்ணி எல்லா டிஷ்ஷஸும் ரெடி பண்ணி லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டோம். கஞ்சியும் குடிச்சு முடிச்சாச்சு, ரிஃப்ரெஷ் ஆயாச்சு. ஸோ இனி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வேலைக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நாளைக்கு என்ன டிஷ் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அண்ட் லஞ்சுக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். பை பாய்.